இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்கடா தப்பிக்க பாக்குறீங்க? எங்க குடும்பத்து மேல பழிய போட்டுட்டு இப்ப உண்மை தெரிஞ்சது ஓட பாக்குறீங்களா? ஏயா ஊர் மக்கள் பயத்தை யூஸ் பண்ணி இந்த ரூம்ல இவ்வளவு பெரிய ஸ்மக்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த சிலையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைனா பின்ன எதுக்காக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க? இந்த அண்ணாமலை குடும்பம் ஏதோ சதி பண்ணி எங்களை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அதான் யார் சதி பண்ணாங்கன்னு இப்ப தெரியும். கௌதம் மாமா, அத்தை, எனக்கு என்னமோ அந்த கோதண்டம் மேலதான் சந்தேகமா இருக்கு. எப்படிமா சொல்ற? கோவிலுக்குள்ள சிலையை திருட வந்தவனுங்க விட்டுட்டு போன மோதிரம் அத்தை. இந்த மோதிரம் கோதண்டத்தோடது. அவர் இத கையில போட்டிருந்தத ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன். ஏண்டா அம்மா, இவனுக்கு தான் திருடி இருக்கணும். சொல்றா, சொல்றா. கோதண்ட தான் இந்த சிலைய திருட சொன்னாருமா. சிலை வேற எங்கேயும் இல்லம்மா. உங்க கோவிலையே திருடி மர்ம அறை இருக்குல்ல, அந்த மர்ம அறைக்குள்ள தான் நாங்க வச்சிருக்கோமா. உண்மையை சொல்லுங்கடா, சிலைய திருட சொன்னது யாரு? கேக்குறேன்ல, சொல்லுங்கடா. ஆமா சார், கோதண்டம் தான் இந்த சிலையை திருட சொன்னது. ஏண்டா நீ சிலையை திருடிட்டு அண்ணாமலை குடும்பத்து மேலேயே அபாண்டமா பழி போட பாத்திருக்க? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? திருவிழாவை நடத்தக்கூடாதுன்னு சொன்னப்பவே இவன் மேல சந்தேகமா இருந்துச்சு. எல்லா தப்பையும் இவனே பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். ஏய், இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாதியா? ஆத்தா சன்னதியில அவசலையவே திருடி இருக்கானே, அந்த ஆத்தாவுக்கே பலி கொடுக்கணும் இவனை. அவனை என்கிட்ட விடுங்க சார். ஏண்டா வெளியே நல்லவ மாதிரி சீன் போட்டுட்டு ஊர் மக்களை ஏமாத்தி இவ்வளவு பெரிய திருட்டு வேலை பண்ணிருக்கியா? சொல்லு, இது நீ மட்டும் தான் பண்ணியா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா?